கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த தவசு கால 5வது செய்தியாக நான் உங்களோடு பேசும்படியாக விரும்புவது சங்கீதம் 27 1வது வசனம். சங்கீதம் 27 1. கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? ஒரு அருமையான வசனம் தாவீதினுடைய சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் என் வெளிச்சம், அவர் நமக்கு ரட்சிப்புமாக இருக்கிறார். வெளிச்சமும் ரட்சிப்புமாக இருக்கிறார். ஒருத்தருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த யுத்த களத்தில் நான் போராடுகிறேன். என் ஜீவனுக்கு பலனானவர் அவர் தான் இருக்கிறார். இந்த உலக வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்கள் பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எனக்கு பலனாக இருக்கிறார். நான் ஒரு பிரயாணத்தோடு போய்கொண்டிருக்கிறேன். என்னுடைய பிரயாணம் என்னிடத்தில் விசுவாசத்தை ஆரம்பித்தவரும் முடிக்கிறவருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ அவரை நோக்கி என்னுடைய பிரயாணம் போய்கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த பிரயாணத்தை நான் செம்மையாக முடிப்பதற்காக, சரியாக நான் செல்வதற்காக, என்னை அந்த இடத்தில் அவரை நான் சந்திக்க வைப்பதற்காக இயேசு கிறிஸ்து அவருடைய ஜீவனை என் ஜீவனுக்கு ஈடாக அவர் கொடுத்திருக்கிறார். அவருடைய ஜீவனை என் ஜீவனுக்கு ஈடாக கொடுத்திருக்கிறார். நான் தோல்வியில் நான் செய்த அக்கிரமங்களிலும் பாவங்களின் நிமித்தமாக என்னுடைய பிரயாணம் தடைபட்டு நான் குற்றுயிரும் கொலை உயிருமாக மறிக்க வேண்டிய இடத்துல கிறிஸ்து என்னை ஜாமீன் எடுத்தவராக அவருடைய ஜீவனை எனக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி எனக்கு அவர் கொடுத்திருக்கிறபடினாலே நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவருடைய ஜீவன் என்னை ரட்சிப்புக்குள் வழிநடத்தியிருக்கிறது. அவருடைய ஜீவன் என்னை நாளொரு வண்ணம் என் காலுக்கு அவருடைய வார்த்தை மூலமாக என் பாதைக்கு தீபமும், நான் நடந்து செல்கிற இடத்தில் வெளிச்சமாக எனக்கு இருக்கிறது. ஒரு வெளிச்சமும் இப்படி இல்லை. எல்லா வெளிச்சமும் நீங்கள் ஒரு இருட்டுக்குள்ளே, ஏதாவது ஒரு பதருக்குள்ளே நாம் செல்கிற பொழுது ஏதாவது ஒரு பாம்போ ஒரு விஷப்பூச்சி சந்துக்களோ இருந்தால் நாம் வைத்திருக்கக்கூடிய பேட்டின் வெளிச்சத்தில் மாத்திரம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். இந்த வெளிச்சத்தை சற்று கடந்து அது இருக்குமானால் அந்த வெளிச்சத்தில் நாம் அதை கண்டுகொள்ள முடியாது. ஆனால் கர்த்தருடைய வெளிச்சம் இருக்கிறது பாருங்க. இந்த 3வது வானம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு மேலே வானங்கள் இருந்தாலும் சரி, இந்த அண்டம் இருக்கிறது அல்லவா, இது ஒவ்வொரு நாளும் எவ்வளோ விரிந்து கொண்டு இருக்கிறது, எவ்வளவு விதமான பெரிய பெரிய கோள்கள்லாம் இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் அத்தனையிலும் வெளிச்சத்தை பாய்ச்சுகிற ஒரு வெளிச்சமாக இந்த கிறிஸ்துவினுடைய வெளிச்சம் இருக்கிறது. அதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், பூமியிலே அவர் மனித ரூபத்தில் வாழ்ந்த பொழுது, தேவன் மனித ரூபமாக இயேசு என்னும் நாமத்தில் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அங்கே அவர் சொன்னார், நான் இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், அது மாத்திரமல்ல நான் வழியாகவும் இருக்கிறேன் என்று சொன்னார். அப்போது அந்த ஒளியானது நமக்குள் வந்து விடுகிற பொழுது நாம் நினைக்கிறோம், சில பேர் பாருங்கள், நல்ல வெளிச்சம், நல்ல பகலில் தான் நடப்பார்கள், ஆனாலும் கூட அவர்கள் இடறுவார்கள். ஏதாவது ஒரு பிரச்சனையில் இடர்ந்து விடுவார்கள். என்ன காரணம்? அவர்களுக்கு தெரிகிறது. இதை பார்க்கிற பொழுது தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ ஏதாவது ஒரு உலக பிராரமான ஒரு சிக்கலுக்குள் மாட்டிக்கொள்கிறார்கள். இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு பாதையில் போகிற பொழுது குழி மேடு பள்ளம் மேடு பார்த்து, அது மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொரு நாளும் நடைமுறையில் வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களிலே தேவையற்ற பிரச்சனையிலே நீங்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு, தேவையற்ற பிரச்சனையிலே உங்கள் மேல் வந்து கொள்ளாதபடிக்கு நீங்கள் ஒரு ஜாக்கிரதையான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அதற்கு தேவனுடைய வெளிச்சம் நமக்கு தேவை. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டார். வெளிச்சம் எங்கிருந்து வருகிறது? அவருடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. இயேசு கிறிஸ்து மனந்தரும்புகள் பரலோராட்சி சமீபத்திருக்கிறது என்று சொல்லி சீரு தீதோன் கலிலேயா அந்த கடற்கரை பகுதியிலே அவர் ஊழியத்தை செய்து கொண்டு வந்த பொழுது அங்கே என்ன நடந்தது என்று நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அதாவது இருளில் இருக்கக்கூடிய ஜனங்கள், மரண இருளின் திசையில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சம் உதித்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. பெரிய வெளிச்சம். அப்போது நமக்கு அவர் வெளிச்சமாக இருக்கிறார், வழியாக இருக்கிறார், ஒளியாக இருக்கிறார். அவரில் எவ்வளவு பேரும் இருள் இல்லை. அவரை பின்பற்றுகிறவர்கள் ஒளியில் நடக்கிறார்கள். இருள் அவர்களை தொட முடியாது. இருள் என்றால் உலக பிராரம் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆபத்துக்களும், எல்லா விதமான தேவையற்றதான செயல்களும், பலவிதமான போக்கிரித்தனங்களும் எல்லாம் இருக்கிறது அல்லவா, இவைகள் தான் இருள். அவைகள் ஒன்றும் நம்மளை அணுகாது. அப்படி அணுகாமல் கர்த்தர் நம்மளை பாதுகாத்துக் கொள்கிறார், நம்மளை பராமரித்துக் கொள்கிறார், நம் மீது இரக்கமாக இருக்கிறார். இதை நம்முடைய மனதில் நாம் உள்வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி வைத்துக் கொள்கிற பொழுதுதான் நமக்கு ஆச்சரியமான, அதிசயமான பலன் கிடைக்கிறது. பயப்பட மாட்டேன் என்று சொல்கிறவன் பலசாலியாக இருக்கிறான். எவ்வளவு பலசாலிகள் என்று மனிதர்களாக கருதப்பட்டாலும் அவன் ஏதாவது ஒரு காலகட்டத்திலே பயப்பட ஆரம்பிப்பான். நிறைய அந்த யுத்தங்கள் நடக்கிற காலங்களிலே பார்ப்பீங்கன்னு சொன்னால் தெரியும்.
ஒன்றுக்கும் அசைய மாட்டேன் என்று சொல்கிற ராஜாக்கள் கூட கடைசியில் பயப்படுகிற காரியங்களை பார்த்தோம். 2ஆம் உலகப் போர் முடிந்த பின்பு அது முடியக்கூடிய தருவாயிலே அந்த நேரத்தில் ஆக்கிரமித்து கொண்டிருந்த ஹிட்லர், மிசலோனி, இன்னும் பலவிதமான இவர்கள்லாம் எவ்வளவு நடுக்கம் அடைந்தார்கள், எவ்வளவு பயந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆகவே இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு காலமும் நாம் நின்ற செய்கையிலிருந்து பயப்படாத ஒரு வாழ்க்கை என்று சொன்னால் கர்த்தரின் ஜீவனின் பலனாக இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையே நம்முடைய வாழ்க்கையிலே மாபெரும் வழியாக நமக்கு பயப்படுதலிலிருந்து ஒரு பெரித விடுதலையாக இருக்கிறது என்று சொல்லி இந்த 5ஆம் நாளிலே உங்களை ஆசீர்வாதத்தோடு உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமேன், ஆமேன்.